Good morning, students. Let us see the Erode Junction. Okay. Mean sea level MSL is an average level of the surface of one or more of Earth's oceans or seas, from which heights such as elevations may be measured. என்னன்னா தம்பி, கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மீன் சி லெவல் MSL. As we travel by train, we notice names of stations and big yellow signboards on which is usually written how much elevated. ட்ரெயினில் போகும்போது அங்கங்கே ஜங்ஷனில் இந்த மாதிரி எழுதியிருக்குமா MSL mean sea level. For example, Erode Junction is about 171 meters above MSL. இனிமேல் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குமா, கீழே இருக்கா. ஈரோடு ஜங்ஷன் வந்து 171.91 மீட்ரு உயரத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் இருக்கும். இனிமேல் அதை பாருங்கள். ஓகே, அடுத்த ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்ஸ். இதை ஒரு சார்ட் மூலமாக விளக்கியிருக்காங்க, அதை பாருங்கள். ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட், ஜெர்மனியில் சேர்ந்த ஒரு நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஜியோகிராஃபர் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் எக்ஸ்ப்ளோர்டு த வைல்டர்னஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கன் ஜங்கிள்ஸ்னால் காடு, அண்ட் ஃபவுண்ட் தட் வித்தின் எ ரீஜன் த ஸ்பீசிஸ் ரிச்னஸ் increased with increasing area, but up to a certain limit. The relationship between species richness and area for a wide variety of taxa, angiosperm plants, birds, freshwater fishes, turned out to be the rectangular hyperbola. ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா மாதிரி நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்குதான். ஆனால் a logarithmic scale, the relationship is a straight line described by the equation. ஒரு ஈக்குவேஷன் log s equal to log c plus z log a, where s என்னது species richness, s for species, s species first letter நான் வச்சுருக்கோம், a equal to area, z slope of the line, regression coefficient, c equal to y minus intercept. இந்த பிக்சரை பாருங்கள். ஏரியா எஸ், கீழே வந்து ஒய் வந்து என்னது ஸ்பீசிஸ் ரிச்னஸ். ஃபஸ்ட்டு ஏரியா கூட கூட ஸ்பீசிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் ரீஜனில் அது என்ன ஆயிடுது, கான்ஸ்டன்ட் ஆகிடுது. இது ஒரு கெமிக்கல் ஃபார்முலா, சாரி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. Regression coefficient eject generally has a value of 0.1 to 0.2 regardless of taxonomic group or region. However, in case of the species area relationship, in very large area like entire continents, the slope of the line appears to be much steeper. நல்லா செங்குத்தாக இருக்குது. Eject value in the range of 0.6 to 1.2 அந்த அளவுக்கு அந்த கிராஃபில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் கேஸ் ஆஃப் தி ஃப்ரூட் ஈட்டிங்க்கு இன்னொரு பேர் என்னது ஃப்ரீகிவோரஸ். மற்ற அனிமல்ஸை சாப்பிட்டா கார்னிவோரஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா ஹெர்பிவோரஸ், புல் பூண்டை சாப்பிட்டா. ஃப்ரூட்டை மட்டுமே சாப்பிட்டா அதுக்கு பேர் ஃப்ரூகிவோரஸ். Birds and mammals in the tropical forest are different continents. The slope is found to be a steeper line. அந்த பிக்சரில் பார்த்துக்கோங்க. Importance of biodiversity, global and India. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த உலகத்தில் பல உயிரினங்கள் இருந்துச்சுன்னா எவ்வளவு முக்கியம்னு பாருங்கள்.
Biodiversity is the variety of life on earth. That is, it is the number of different species of flora, plants and fauna, animals including microorganisms. These organisms can inhabit different ecosystems, aquatic ecosystems, terrestrial ecosystem, with varying conditions like the rainforests, coral reefs, grasslands, deserts, tundra and the polar ice caps. This variety, biodiversity, is essential for the well-being of our planet and the sustenance of life as a whole. Ecologist Paul Ehrlich proposed the rivet popper hypothesis. Rivetna ஸ்க்ரூக்கு மேலே ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பாப்பர். ரிவட் பாப்பர் ஹைப்போதிசிஸ். ஓகே, இப்போ ஒரு பெரிய ஏரோப்ளேன் இருக்குன்னு வைங்க, அந்த ஏரோப்ளேனெல்லாம் எதன் மூலமாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க? சின்ன சின்ன ஸ்க்ரூ ரிவட் மூலமாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொன்றா கலந்து வந்துருச்சுன்னா அந்த ஏரோப்ளேனே கீழே வந்துடும், ஓடாது. அந்த மாதிரி ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த லாஸ் ஆஃப் ஈச் ஸ்பீசிஸ் இன் த ஈகோசிஸ்டம் he compared each species of an ecosystem with rivets in the body of an aeroplane. Thousands of rivets species join all the parts of an aeroplane ecosystem. If every passenger traveling in the aeroplane starts taking rivets home, loss of species. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துகிட்டு போனால் அது லாஸ் ஆஃப் ஸ்பீசிஸில் போய் விட்டுரும். Initially, it may not affect flight safety, proper functioning of the ecosystem. However, the plane becomes dangerously weak over a period of time. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்பீசிஸ் முக்கியம். ஒவ்வொரு ஸ்பீசிஸாக கொண்டுட்டோம்னா ஃபைனலாக ஒரு ஸ்பீசிஸ் இருக்காது. When more and more rivets are removed, moreover, which rivet is removed is also important. முக்கியமான ஸ்க்ரூவை கழட்டினா மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ஜின் அந்த ஃபியூலெல்லாம் ஊற்றுறதில் ஏதாவது ஒன்று கழட்டி விட்டோம்னா ஃபியூலெல்லாம் கீழே ஒழுகிடும், ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி when the key rivets, removal of keystone species and the wings of the aeroplane are removed, undoubtedly it poses a serious threat to the flight safety. Thus, we understand the role of every species for the harmonious function of an ecosystem. The importance of biodiversity can be viewed and measured as ecosystem services, biological resources, social benefits of biodiversity. The organization and functioning of ecosystems world over is affected and is dependent on biodiversity and its richness. The major functional attributes are continuity of nutrient cycles or biogeochemical cycles, nitrogen, carbon, water, phosphorus and sulfur cycles. Soil formation, இதுக்கெல்லாம் என்ன தேவையா? பயோடைவர்சிட்டி முக்கியம். சாயில் ஃபார்மேஷன், conditioning or maintenance of soil health, fertility, soil health, fertility ன்னு சொல்கிறாங்க. By soil microbial diversity along with the different trophic members. Increases ecosystem productivity and provide food resources. Act as water traps, filters, water flow, regulators and water purifiers, forest cover and vegetation. Climate stability, forests are essential for rainfall, temperature regulation, carbon dioxide absorption, which in turn regulate the density and type of vegetation. Vegetation எந்த மாதிரியான செடி கொடி மரம் இருக்குது, அதான் டைப் ஆஃப் வெஜிடேஷன். Forest resource management
and sustainable development, maintaining balance between biotic and components, cleaning up the pollutants. Microbes are the biggest degraders of molecules, including many anthropogenic, மனிதனால் உருவாக்கப்படுறதான் anthropogenic ones which are present in effluents, கழிவுகள், சிவேஜ், நம்ம வீட்டில் இருந்து போகிற சாக்கடை கழிவு, அந்த மாதிரி கார்பேஜ், குப்பை அண்ட் அக்ரோகெமிக்கல்ஸ். இக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டி, the varieties and richness of species contribute to ecological நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், இந்த மேஜர் ஃபங்க்ஷனல் அட்ரிபியூட்ஸ் அதை தான் பார்த்துட்ருக்கோம். சரியா? இக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டி, and survival of species. Biodiverse regions are reservoirs. காட்டில் பெரிய பகுதி, இப்போ குடகு மலை கர்நாடகாவில் இருக்குது, அதுதான் எது? ரிசர்வாயர்ஸ். பல அனிமல்ஸுக்கு, பிளான்ஸுக்கு, ஈவன் மேட்டூருக்கு தண்ணி வரணும்னா அதுதான் மிகப்பெரிய பகுதி. பயோடைவர்ஸ் ரீஜன்ஸ் ஆர் ரிசர்வாயர்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ் லைக் ஃபுட் ரிசோர்ஸஸ், ஜீன் பூல், genetic resource, medicinal resources, bioprospecting. To provide unique aesthetic value. aesthetic value என்னது? நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எது? காடுகள். அண்ட் ஹாட்ஸ்பாட்ஸ். ஹாட்ஸ்பாட்ஸ்னால் அதிகமான உயிரினங்கள் வாழ்கிற இடத்துக்கு பேர் தான் ஹாட்ஸ்பாட்ஸ். ஃபார் ஈகோ டூரிசம், அலாங் வித் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் வைல்ட் லைஃப், இட் ஹேஸ் commercial significance. An indicator of the health of the ecosystem. Endemism is a crucial indicator of richness. ஒரு பர்டிகுலர் இடத்துல அதிகப்படியான உயிரினங்கள் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? எண்டெமிசம். ஓகே. பயோ ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது? 29 ஸ்டேட் இருக்குது. 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. 7 9. இப்போ 2 ஜம்மு அண்டு காஷ்மீரை பிரிச்சிட்டாங்கல்ல. ஒவ்வொரு ரீஜன்லையும் எந்த வகையான பிளான்ட்ஸு, அனிமல்ஸு இருக்கிறத பற்றி படிக்கிறது தான் பயோ ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. ஆஸ் பர் த இன்டர்நேஷ்னல் பயோம் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அப்பான் கிளைமேட், fauna and flora and the soil conditions, India can be divided into 10 different biogeographic zones. Figure 11.3 and table 11.1 பார்க்கலாம். namely biogeographical zones of India. Serial number: biogeographical zones, biotic provinces, area, biota. biota na plants, animals. biotic provinces na and எந்த ஏரியாவில் எந்தெந்த ஏரியா கவர் ஆகுது. ஓகே. Trans Himalaya comprises mountain areas of Ladakh, Jammu and Kashmir, North Sikkim and Lahore and Spiti of Himachal Pradesh. HP na Himachal Pradesh, JK na Jammu and Kashmir. 5.7% cover பண்ணுது. Alpine Steppe, a large area of land. Steppe na என்னது? large area of land, vegetation. plants இருக்கிறதுக்கு பேர் தான் vegetation. Richest wild sheep and goat community in the world, renowned for its quality wool, chiru, black rocked crane, etc. Himalayas, the entire mountain chain running from western to northeastern India, 7.2%. Alpine forest, மலை உச்சி, ஓகே, ஃபாரஸ்ட், ஆர்ச்சிட்ஸ், இந்த பழத்தோட்டம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரோடோடென்ட்ரான்ஸ்,
ரோடோடென்ட்ரான்ஸ், அதெல்லாம் அனிமல்ஸு. ஓகே, பார்க்கணுன்னா கூகுளில் அந்த படத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வைல்டு சீப், மவுண்டைன் கோட்ஸ், ஸ்னோ லெப்பர்ட், பாண்டா கரடி. இந்தியன் டெசர்ட், த எக்ஸ்ட்ரீம்லி அரிட், ரொம்ப வறண்ட ஏரியா. வெஸ்ட் ஆஃப் தி ஆரவல்லி ஹில், இந்த மத்திய பிரதேஷ் இந்த பக்கம் இருக்குது இந்த மலை ஆரவல்லி ரேஞ்ச், கம்ப்ரைசிங் ஆஃப் த சாண்ட் டெசர்ட் ஆஃப் ராஜஸ்தான், தார் டெசர்ட் ராஜஸ்தானில் இருக்குது. அந்த சால்ட் டெசர்ட் ஆஃப் குஜராத், கட்ச். இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாவட்டம் இந்த கட்ச் தான். 650 மாவட்டம் இருக்குது, டிஸ்ட்ரிக்ஸு. மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ஸு குஜராத்தில் இருக்கிற கட்ச். 6.9% தான் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், வைல்ட் ஆஸ் எண்டமிக், இந்தியன் பஸ்டர்ட், கேமல், ஃபாக்ஸஸ், ஸ்னேக்ஸ் எக்ஸட்ரா. செமி அரிட் ஜோன்ஸ், ஓரளவுக்கு வறண்ட இடம். த ஜோன்ஸ் இன் பிட்வீன் த டெசர்ட் அண்ட் த டெக்கான் பிளாட்யூ இன்க்ளூடிங் த ஆரவல்லி ஹில் ரேஞ்ச். 15.6% thorn and deciduous forest, mangroves, nilgai, blackbuck, four-horned antelopes, sambar, chital, spotted deer, Asiatic lion, tiger, leopard, jackal, etc. Western Ghats, mountain ranges from Satpena in சவுத் குஜராத், அது ஒரு இடத்தினுடைய பெயர் சாட்பெனா, டு த சதர்ன்மோஸ்ட் டிப் ஆஃப் கேரளா. 4%. எவர் கிரீன், டு எப்பயுமே நல்லா பசுமையாக இருக்கும். டு ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இலையை உதிர்க்கிற காடுகள். நீலகிரி லாங்கூர்ன்றது ஒரு விலங்கு. இந்தியன் எலஃபண்ட், நீலகிரி டார், ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. The grizzled squirrel and lion-tailed macaco, எண்டமிக்னா என்னது, அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இருக்கும் எண்டமிக். டெக்கான் பெனின்சுலா, a large area comprising of raised land bound by the Satpura range and the north, Western Ghats and the west, and Eastern Ghats and the east. 43%. Deciduous forest, thorn forest and pockets of semi-evergreen forests. Chital, sambar, sloth bear, barking deer, நாய் மாதிரி குறைக்கும் அந்த மானு. நில்காய், எலஃபண்ட், பிளாக் பக் எக்ஸட்ரா. நெக்ஸ்ட் கங்காட்டிக் பிளைன்ஸ், நம்ம அந்த காவேரி படுகைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் இதெல்லாம் காவேரி பிளைன்ஸ். அதே மாதிரி கங்கா ஆறு பாயிற இடத்துக்கு பேர் கங்காட்டிக் பிளைன்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபெர்டைல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா, மிக ஒரு வளமான மண் உள்ள இடம் தான் இந்த ஏரியா. which extends from eastern Rajasthan through உத்தரப்பிரதேஷ். மிகப்பெரிய உத்தரப்பிரதேஷ் வந்து அதிக பாப்புலேட்டடு, ஈக்குவல் டு பாகிஸ்தான். ஒரு பாகிஸ்தானும் சரி உத்தரப்பிரதேஷ் சரி அவ்வளோ பாப்புலேஷன், 20 கோடிக்கு மேலே இருக்காங்க. பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் 11%. mangrove forest, dry deciduous forest, rhinoceros, elephant, buffalo, tiger, crocodile, swamp deer, hog deer, etc. Northeast India, the plains and non-Himalayan hill ranges of northeastern India. This region represents the transition zone between the Indian, Indo-Malayan and Indo-Chinese biogeographical regions. It is the meeting point of the Himalayan mountains and peninsula India. 5.2%. Biogeographical gateway for much of India's fauna and flora and also biodiversity hotspot. Semi-evergreen forest, monsoon forests, swamps and grassland, Indian rhinoceros, golden langur, leopard, etc. Coastal regions, the coastline from Gujarat to Sundarbans, இது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது.
வித் சாண்டி பீச்சஸ். அந்த கடற்கரை எப்படி இருக்கு? நல்லா மணலாக இருக்குது. ஓகே, இது ஒரு மட் பிளாட்ஸ், கோரல் ரீஃப்ஸ் அண்ட் மேன்க்ரோவ்ஸ் 2.5%. மேன்க்ரோவ்ஸ், ஸ்பாஞ்சஸ், இந்த பஞ்சு கடற்பஞ்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கோரல்ஸ், கிராப்ஸ், டர்ட்டில்ஸ், டியூனாஸ், அது ஒரு மீன், எண்ணெயில் எடுப்பாங்க டியூனாஸ், ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் எக்ஸெட்ரா, அலங்கார மீன்கள். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் in the Bay of Bengal 0.3%. Evergreen forest, a wide diversity of corals, narcondam, hornbills, giant robber, grub, turtle, wild boar, அது ஒரு காட்டு பன்னி, வாட்டர் மானிட்டர், சவுத் அந்தமான் கிரைட், அது ஒரு கட்டுவிரியன், அது ஒரு பாம்பு. ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது. பயோஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா, பயோஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா பாருங்கள். டிரான்ஸ் ஹிமாலயா, அந்தந்த கலரு கொடுத்துருக்காங்க. ஹிமாலயா, செமி அரிட், கங்கட்டிக் பிளைன்ஸ், டெசர்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, டெக்கான் பெனின்சுலா, கோஸ்டலு, வெஸ்டர்ன் காட்ஸு, ஐலண்டு. ஓகே, எது எங்கே இருக்குன்னு இந்த கலரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் டாபிக், த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி. அச்சுறுத்தல். இப்போ பயோடைவர்சிட்டிக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. எப்படியெல்லாம் அச்சுறுத்தல் இருக்குன்னு பார்க்கலாம். Even though India is one of the 17 identified mega diverse countries of the world, it faces lots of threats to its biodiversity. அச்சுறுத்தல் apart from natural causes, அது மழை பெய்யாமல் இருக்கலாம், சுனாமி, எர்த்குவேக்கு, இதை விட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனித செயல்பாடு, போத் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி are today's main reason for habitat loss and biodiversity loss. fragmentation என்னது? ஒரு மிகப்பெரிய காடை நம்ம வசதிக்காண்டி நம்ம பிரிச்சிடுறது. அங்கங்கே மரத்தை வெட்டி செஞ்சு, ஓகே ரோடு போடுறேன், ரயில்வே ட்ராக் போடுறேன், பங்களா கட்டுறேன், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். பெரிய காடை அங்கங்கே நம்ம வசதிக்கு மாடிஃபை பண்ணி ஃப்ராக்மெண்ட்டாக துண்டாக போடுறது, அது இப்போ தான் ஃப்ராக்மெண்டேஷன். அண்ட் டிக்ரேடேஷன், அழிச்சிடுறது டியூ டு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். நமக்கு என்ன தேவை? அரிசி, கோதுமையெல்லாம் தேவை, இதுக்கெல்லாம் நமக்கு நிலம் தேவை. ஸோ அந்த காடோட அழிச்சு இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன், எடுக்கிறது, மைனிங், பூமியை தோண்டி என்ன பண்ணுறோம்? தங்கத்தை எடுக்கிறோம். கோலார் தங்க வயல் கர்நாடகாவில் இருக்குது. ஓகே, மைனிங், ஃபிஷ்ஷிங், மீன் பிடிக்கிறது. ஓரளவுக்கு தான் மீன் பிடிக்கணும். சும்மா போய் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டே இருந்தால் என்ன ஆயிரும்? கடலில் மீனுடைய வளம் குறைஞ்சிடும். அதனால தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 மாதம் பிரேக் விட்டுருவாங்க. அப்போ அந்த ஃபிஷர்மேனுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு 7,000 8,000 மாதம் கொடுப்பாங்க. அந்த சீசன் மீன் முட்டை போட்டு பொரிக்கிற சீசன். அதே மாதிரி இந்த வலையத்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபிஷரிஸ் ஆஃபீஸர்ஸ், அக்ரி படித்தா அக்ரி ஆஃபீஸர் ஆகலாம், ஃபிஷரிஸ் காலேஜில் போய் படித்தோன்னா ஃபிஷரிஸ் ஆஃபீஸர் ஆகலாம். ஓகே, அந்த கடற்கரையில் மீனவர்கள் எந்த மாதிரியான வலைகளை யூஸ் பண்ணணும் இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. லாகிங்னா மரத்தை வெட்டுறது, ஹார்வெஸ்டிங். இப்போ ஓகே, அது மரத்தை வெட்டுறதா இருக்கலாம், இல்லைன்னா காட்டுக்குள்ளே போய் பழத்தை பறிச்சுட்டு வரதா இருக்கலாம். எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னா காட்டில் இருக்கிற அனிமல்ஸ் என்ன பண்ணும்? அண்ட் டெவலப்மெண்ட்னா நிறைய செட்டில்மெண்ட்ஸ். இப்போ ஒருத்தருக்கு பெரிய காடு இருந்துச்சுன்னா, அது 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது பிளாட் போட்டு அவன் வீடு கட்டிக்கிறான். அது செட்டில்மெண்ட்ஸ். இண்டஸ்ட்ரியல் அண்ட் அசோசியேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பெரிய தொழிற்சாலை வரைக்கலாம். ஒரு தொழிற்சாலை அதை சார்ந்து மற்ற புது அதை சார்ந்த தொழில்கள்லாம் வரலாம். அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லீட்ஸ் டு ஹேபிட்டட் லாஸ். அதோடைய வாழுமிடமே என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும்.
and fragmentation leads to formation of isolated, small and scattered populations and as endangered species. Some of the other threats include specialized diet, specialized habitat requirement, large size, small population size, limited geographic distribution and high economic or commercial value. Large mammals, by virtue of their size, require large areas to obtain the necessities of life, food, cover, mates, than do smaller mammals. Individual home range of lion. Madam. தெரியல. ஓ அந்த பாஸ்வேர்டா KNMHS2 2 தான். Can be about 100 square kilometer. Mammals have specialized dietary needs such as carnivores, frugivores and need to forage over much larger areas. ஃப்ரூஜிவோர்ஸ்னால் என்னது, ஃப்ரூட்டை சாப்பிட்றது. அண்ட் த நீட் டு ஃபோரேஜ், ஃபோரேஜ்னால் அந்த புல்லெல்லாம் சாப்பிட்றது. ஓவர் மச் லார்ஜர் ஏரியாஸ் தென் ஜெனரல் டயட்டரி ஹெர்பிவோர்ஸ் அண்ட் ஆம்னிவோர்ஸ். மேமல்ஸ் ஆல்சோ ஹாவ் லோ ரீப்ரொடக்டிவ் அவுட்புட் அதர் தென் ஸ்மால் rodents. The interrelationship and interdependence of all living components in a system can be seen from the example of the fruit birds of Guam, Southeast Asia. The fruit birds are a delicacy here. இந்த பேட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, ஓகே, அந்த ஏரியாவில். அண்ட் ஹென்ஸ் தர் பாப்புலேஷன் ஹேஸ் டுவிண்டில்டு. டேஸ்ட்டாக இருந்தால் நம்ம விடுவோமா, அதை அடித்து கொண்டுருவாங்கள்ல, விச் இஸ் நாட் சர்ப்ரைசிங். வாட் இஸ் சர்ப்ரைசிங் இஸ் தட் லோக்கல் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஹேஸ் காட் அஃபெக்டட் as it was identified that the birds served as pollinators. Hence, there is a need for conservation of biodiversity as that could avoid such situations. Causes of biodiversity loss. எப்படி இந்த பயோடைவர்சிட்டி வந்து கம்மியாகிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது, என்ன காரணம் பார்க்கலாம். The major causes for biodiversity decline are habitat loss, fragmentation and destruction affects about 73% of all species. Pollution and pollutants, smog, pesticides, herbicides, oil slicks, greenhouse gases, climate change, introduction of alien, அதாவது வேறு ஏதாவது ஒரு ஏரியாவிலேருந்து நம்ம ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா அது பேர் தான் ஏலியன். எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ், வெரி ஈவன் வேறு கண்ட்ரிலேருந்து வந்துச்சுன்னா. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். நம்மகிட்ட ஒரு வளம் இருக்குது, நீர் வளம், நில வளம், அதெல்லாம் ஓரளவுக்கு யூஸ் பண்ணணும். நமக்கு நம்ம வீட்டுக்கடியில் நல்ல போர் தண்ணி இருக்குன்னு எனி டைம் போர் போட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆயிரும், அது காலி ஆயிரும். ஓகே, நம்ம எடுக்கிற அளவுக்கு நம்ம உள்ளேயும் ரெயின் வாட்டரை உள்ளே செலுத்தணும்ல. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி போச்சிங், ஹண்டிங், இன்டிஸ்கிரிமினேட் கட்டிங் ஆஃப் ட்ரீஸ், ஓவர் ஃபிஷிங், ஹண்டிங், மைனிங். இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ். ஹைப்ரிடைசேஷன் பிட்வீன் நேட்டிவ் அண்ட் நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ்
and loss of native species. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை பேரழிவு, சுனாமி. 2001 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சுனாமி. ஃபாரஸ்ட் ஃபயர், எர்த்குவேக், வல்கானோஸ். ஓகே, இதெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர். இண்டஸ்ட்ரியலைசேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்னது? தொழிற்சாலை மயமாக்குதல், அர்பனைசேஷன், நகர்மயமாக்குதல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். உள்நாட்டுக்குள்ளே என்ன பண்ணுது இப்போல்லாம்? இப்போ சேலம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொஞ்சம் ஃபண்டு கொடுக்குது, அதை வச்சு டெவலப் பண்ணுறாங்க. பெரிய பெரிய பாலமெல்லாம் கட்டுறாங்க, சரிங்களா? அப்போல்லாம் பல மரங்கள் எல்லாம் வெட்ட வேண்டியிருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், ரோடு அண்ட் ஷிப்பிங் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ரோடு போடும்போது மரத்தை வெட்டுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஷிப்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதனுடைய ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி கடலில் எண்ணெய் கொட்டலாம். கம்யூனிகேஷன் டவர்ஸ், அதனால் எவ்வளோ பிரச்சனைன்னு 2.0 படத்தில் பார்த்துருப்பீங்க. டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், பல வகையான மரங்களை கட் பண்ணி தான் டேமெல்லாம் கட்டுறாங்க. அன்ரெகுலேட்டட் டூரிசம். ஓகே, ஒரு நல்ல இடம் இருக்குது ஊட்டி கொடைக்கானல்னு, நம்ம நாட்டுக்கு மக்களை விட்டோம்னா என்ன ஆயிரும்? அவங்க நாட்டுக்கு அங்கங்கே பாலித்தீன் சீட்டை போட்டு போயிடுவாங்க. அண்டு மோனோகல்ச்சர். மோனோகல்ச்சர்னால் ஒரே ஒரு ஸ்பீசிஸை வளர்க்குறது தான் மோனோகல்ச்சர். ஆர் காமன் ஏரியா ஆஃப் ஸ்பெசிஃபிக் த்ரெட்ஸ். கோ எக்ஸ்டிங்ஷன். கோ எக்ஸ்டிங்ஷன் என்னது? ஒரு ஸ்பீசிஸ் இறந்து போச்சுன்னா அதை சார்ந்து இருக்கிற மற்ற ஸ்பீசிஸும் இறந்து போயிடும். அதுக்கு பேர் தான் கோ எக்ஸ்டிங்ஷன். ஹேபிட்டட் லாஸ், வாழுமிடம் இழப்பு. டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி இஸ் இன்இவிட்டபிள். நம்ம அடுத்தடுத்து நம்ம சமுதாயம் வளர்ந்துட்டே போகிறது தவிர்க்க முடியாதது. நேச்சுரல் ஹேபிட்டட்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செட்டில்மெண்ட், அக்ரிகல்ச்சர், mining, industries and construction of highways. As a result, species are forced to adapt to the changes in the environment or move to other places. If not, they become victim to predation, starvation, disease and eventually die or results in human-animal conflict. இந்த மாதிரி வரதெல்லாம் மனுஷனுக்கும் அனிமலுக்கும் என்ன வருது? பிரச்சனை வருது. கான்ஃப்ளிக்ட்னா பிரச்சனை. ஓவர் பாப்புலேஷன், அதிகப்படியாக மக்கள் தொகை பெருகிறது. அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ரெக்வயர் அடிஷ்னல் லேண்ட். இதுக்கெல்லாம் நமக்கு லேண்டு தேவை. வாட்டர் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் எவரி இயர். திஸ் இஸ் மேட் பாசிபிள் ஒன்லி த்ரூ ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் destruction of natural habitats by filling wetlands, fluffing grasslands, cutting down trees, forest, desilting rivers. டீசில்ட்டிங்னா என்னது? மணல் எடுக்கிறது, மணல் அள்ளுறது பேர் தான் டீசில்ட்டிங். கன்ஸ்ட்ரக்டிங் டிரான்ஸ்போர்ட் வேஸ், கேவிங் மவுண்டைன்ஸ். மலையவே தோண்டி என்ன பண்ணுறது? அந்த ரோடு போடுறதுக்கெல்லாம் நமக்கு கல் தேவை. மலையவே என்னது குடஞ்சி அந்த சின்ன சின்ன ஜல்லிக்கற்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. எக்ஸ்ட்ராக்டிங் ஓர்ஸ், சேஞ்சிங் த கோர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் சீஷோர். இதெல்லாம் நடக்குது. The most dramatic example of habitat loss comes from the tropical rainforest. 14% of the Earth's land surface once covered by these tropical forests is not more than 6% now. The Amazon rainforest, a vast area harboring, அதுக்குள்ளே இருக்குது, தக்க வச்சிருக்கு millions of species. பிரேசிலில் இருக்குது இப்போ அமேசான். also called lungs of the planet. இந்த கோல் இந்த பூமியினுடைய லங்ஸ்னா அமேசான் ஃபாரஸ்ட். destroyed and being replaced for agriculture and human settlements. 90% of New Zealand's wetlands have been destroyed and cleared for cultivating soya beans and
ரைசிங் கிராஸ் ஃபார் பீப் கேட்டில் 90% என்ன பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. சோயாபீன்ஸ் வளர்க்குறதுக்கும் மாட்டுக்கு தேவையான பொருட்களை வளர்க்குறதுக்கும். கொடைக்கானல் அண்ட் நீல்கிரி ஹில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹவ் பீன் என்ன பண்ணியிருக்காங்க, டெஸ்ட்ராய்டு, அழிச்சிட்டாங்க. rapidly for human occupancy, loss of habitat results in annihilation of plants. Annihilation of plants, அந்த பிளான்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுது, மறைஞ்சு போயிடுது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஃபோர்ஸிங் அவுட் அனிமல்ஸ் ஃப்ரம் தர் ஹேபிட்டட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக நம்ம போனோம்னா மற்ற பிளான்ஸ் எல்லாம் என்ன போயிடும், ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடும். நம்மக்கிட்ட அங்கிட்டு நடப்போம், ஜெர்மினேட் ஆக முடியாது. அனிமல்ஸ் பயந்துக்கிட்டு அங்கே தீபாவளிக்கு நம்ம வெடி போட்டு கொண்டாடுவோம், பயந்துட்டு ஓடிடும். ஓகே, வேர் ஆர் தே? ஸ்பேரோ. நெக்ஸ்ட் டாபிக், ஸ்பேரோ. காமன் ஸ்பேரோஸ், சிட்டுக்குருவி, ஃபேஸ் ஆர் டொமஸ்டிகஸ் ஜுவாலஜிக்கல் நேம், ஆர் கோயிங் எக்ஸ்டிங்க்ட் பிகாஸ் ஆஃப் மைண்ட்லெஸ் அர்பனைசேஷன். They are losing not just their natural habitats but also the essential human touch they need and thrive upon. The population of sparrows is dwindling, குறைஞ்சிட்டே வருது, due to the use of packed food. எல்லாம் என்னது ஃபுட்டு எப்படி கிடைக்குது, பேக்டு ஃபுட்டாக கிடைக்குது. இன்செக்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லியெல்லாம் தெரிகிறோம். இன் ஃபார்மிங் அண்ட் சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல்ஸ், நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறிடுச்சு. அந்த காலத்துலலாம் சிட்டுக்குருவிக்கு மெத்தில் தண்ணி வைப்பாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது கம்பு, சோளம், கேழ்வரகு இதெல்லாம் மொட்டை மாடியில் போட்டு விடாங்க. இப்போல்லாம் யாரும் போட்டு விட கிடையாது. அஸ் அ பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள்லாம் பண்ணலாம். அண்ட் மேட்ச் பாக்ஸ் ஸ்டைல்டு ஆர்கிடெக்சர், எல்லாம் சின்ன சின்ன வீடு கட்டுறாங்க. ஆர்கிடெக்சர்னால் கட்டடக்கலை. ரிசல்ட்டிங் இன் ஆன் இன்அடிக்குவேட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் ஷெல்டர், வாழுமிடம் ஃபார் த பேர்ட்ஸ். அன்லைக் பீஜியன்ஸ், கொலம்பா லிவியா. கொலம்பா லிவியானா என்னது, அது ஒரு பேர்ட்ஸ். ஓகே, அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பேர்ட்ஸை வச்சு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கும். தட் கேன் மேக் நெஸ்ட்ஸ் அண்ட் லெட்ஜஸ். ஸ்பேரோஸ் நீட் கேவிட்டிஸ் to build the nest. Habitat fragmentation. Next topic, habitat fragmentation. அப்படின்னா என்னது, அதனுடைய வாழும் இடத்தையே நம்ம என்னது பிரித்து விட்டுறோம். ஃப்ராக்மெண்ட்டாக பிரித்து விட்டுறோம். பெரிய காடை சின்ன 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 துண்டாடிடுறோம். Habitat fragmentation is the process where a large continuous area of habitat is both reduced in area and divided into two or more fragments. Fragmentation of habitats like forest land into croplands, orchard lands, palathotam, plantations, urban areas, industrial estates. இந்த கொடநாடு எஸ்டேட் என்றாங்க பார்த்தீங்களா. transport and transit systems has resulted in the destruction of complex interactions amongst species, food chain and webs, destruction of species in the cleared regions, annihilation of species restricted to these habitats, endemic, and decreased biodiversity in the habitat fragments. Animals are acquiring a large territories such as mammals and birds are severely affected. The elephant corridors and migratory routes are highly vulnerable. எலிஃபண்ட் காரிடர்ஸ், எலிஃபண்ட் இந்த யானையில் என்ன பண்ணோம்னா ஒரே பக்கம் தான் நடந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, புதுசாக அங்கிட்டு நடக்காது. அதுக்கு பேர் தான் காரிடர்ஸ், யானை வழித்தடம். ஓகே, அந்த வழித்தடத்தை மறைச்சி தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரோடு போட்டிருக்கோம். அதே மாதிரி ரயில்வே ட்ராக்கெல்லாம் போட்டிருக்கோம். யானை அது வாட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து அடிச்சிடும். இதெல்லாம் அடிக்கடி நியூஸில் வந்துட்டுருக்கு. ஹைலி வல்னரபிள், ரொம்ப பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. த ட்விங்லிங் ஆஃப் மெனி வெல் நோன் பேர்ட்ஸ், ஸ்பேரோஸ் அண்ட் அனிமல்ஸ் கேன் பி அட்ரிபியூட்டட் டு திஸ். நெக்ஸ்ட் டாபிக், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது வளங்களை. We depend on nature for our basic needs such as food and shelter. However, when
த நீட் பிகம்ஸ் greed. நம்ம தேவை வந்து பேராசையாக மாறும்போது இட் லீட்ஸ் டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எக்ஸசிவ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் அ ஸ்பீசிஸ் reduces the size of its population to such a level that it becomes vulnerable to extinction. டோடோ இது ஒரு பறவை. பேசஞ்சர் pigeon and stellar sea have become extinct in the last 200 to 300 years due to over exploitation by humans. Overfishing due to population pressure leads to many marine fish populations declining around the world. Exotic species invasion. டெல்லியிலிருந்து ஒரு நியூ ஸ்பீசிஸ் நேட்டிவாக இருக்கிற ஒரு ஸ்பீசிஸோ பக்கத்தில் உள்ளே வந்துடுறதுக்கு தான் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் இன்வேஷன். எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் நான் நேட்டிவ் ஏலியன் ஆர் ஆர்கானிசம்ஸ் ஆஃபன் இன்ட்ரடியூஸ்ட் unintentionally or deliberately for commercial purpose as biological control agents and other uses. They often become invasive and drive away the local species and is considered as the second major cause for extinction of species. ஒண்ட இடம் கொடுத்தா இன்னும் ஒரு பழமொழி இருக்கே அந்த மாதிரி. Exotic species have proved harmful to both aquatic and terrestrial ecosystems. Tilapia fish, ஜிலேபி கெண்டை. ஓகே, நம்ம லோக்கல் ஜிலேபி கண்டைன்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷ் வந்து டிலாப்பியா. ஜுவாலஜிக்கல் ஒரியோக்ராமிஸ் மொசாம்பிகஸ் introduced from east coast of South Africa in 1952 for its high productivity into கேரளாஸ் இன்லேண்ட் வாட்டர்ஸ். கேரளாவுக்குள்ளே கேரளா உள்ள நிலத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, ஓகே, அதான் இன்லேண்ட். பிகம் இன்வேசிவ். வெளியிலிருந்து இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம், அதனால் இன்வேசிவ். டியூ டு விச் த நேட்டிவ் ஸ்பீசிஸ் சச்சஸ் புன்டியஸ், டூபியஸ் அண்ட் லோபியோ கேண்டியஸ் ஃபேஸ் லோக்கல் எக்ஸ்டிங்ஷன். அதில் அங்கேருந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்ததால கேரளாவில் இருக்கிற லோக்கல் ஸ்பீசிஸ் எல்லாம் என்னது அழிஞ்சே போச்சு. ஓகே, த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தி நைல் பெர்ச், எ பிரிடேட்டரி ஃபிஷ் இன்டு லேக் விக்டோரியா இன் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா led to the extinction of an ecologically unique assemblage of more than 200 nature species of cichlid fish in the lake. நமக்குள்ள சிச்சிலிட் ஃபிஷ்னு ஒன்று இருந்துச்சு, அது என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. பப்பாயா மீலி பக், பாராகாக்கஸ் மார்ஜினேட்டஸ் is native of Mexico and Central America, is believed to have destroyed huge crops of papaya in Assam, West Bengal and Tamil Nadu. Global climate changes. உலக அளவில் இப்போ கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் அ மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் எ மேஜர் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. எனர்ஜி டிரைவ்ஸ் அவர் இண்டஸ்ட்ரீஸ் which is proved by burning of fossil fuels. This increases the emission of carbon dioxide, a greenhouse gases leading to climate change. ஓசோனில் ஓட்டை வந்துடும். நமக்கு வந்து இளமையிலேயே முதுமை வந்துடும். ஸ்கின்னில் கேன்சர் வரும். ஓசோனில் ஓட்டை வந்துச்சுன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. கண்ணை பாதிக்கும். Due to large scale deforestation, the emitted carbon dioxide, காடுகளை அழிக்கிறதால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எமிட்டட் cannot be absorbed fully and its concentration in air increases. ஓகே, அதுக்குன்னு 0.04% தான் இருக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிரும். இதனால் கடல் மட்டம் உயர்ந்துடும். ஆர்டிக் அண்டார்டிக் ரீஜனில் இருக்கிற பனிப்பாறைகள் உருகிடும். கடலோடு இருக்கிற நகரங்கள் எல்லாம் மூழ்கிடும். Climate change increases land and ozone temperature, changes precipitation patterns, மழை சரியாக பெய்யாது, and raises the sea level. This in turn results in melting of glaciers, water inundation, வெள்ளம் வரும். inundation வெள்ளம்,
லெஸ் ப்ரெடிக்டபிலிட்டி ஆஃப் வெதர். நம்ம முன்னாடி ரமணன்லாம் சொல்லுவார்ல, இப்போ புவியரசன் சொல்லிட்டு இருக்காரு இன்றைக்கி மழை வரும் நாளைக்கு மழை வரும்னு, அதெல்லாம் யூகிக்கவே முடியாது. எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ், அவுட் பிரேக் ஆஃப் ஸ்குவாலர் டிசீஸ். ஸ்குவாலர்னா பாவர்ட்டியால் வர்ற டிசீஸ், இந்த ப்ரோட்டீன் மால்நியூட்ரிஷன், குவாசியா இருக்கார், ஓகே, அந்த மாதிரி. மைக்ரேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் ட்ரீஸ் இன் ஃபாரஸ்ட். thus climate change is an immediate danger to the existing biodiversity. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், லிங்க்ஸ் பிட்வீன் பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங். ஹியூமன் என்ன பண்ணுறான், லேண்ட் யூஸ் சேஞ்ச், அதை பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் பண்ணுது. ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன், பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ், பயோஜெனிக் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்ட் ஏரோசால்னா கேஸஸ், இதனால் கிளைமேட் மாறுது. மேலே பாருங்கள், ஆந்த்ரோபோஜெனிக் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்ட் ஏரோசால் எமிஷன். ஓவராலாக என்ன ஆகுது, கிளைமேட் வந்து பாதிக்குது. கிளைமேட்டுக்கும் பயோடைவர்சிட்டிக்கும் மிகப்பெரிய பாதிப்பு. கிளைமேட் இம்பேக்ட்ஸ், கிளைமேட் ரெகுலேஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.